question tag, and this is from Gomathi Maths and English channel. இப்போ what is meant by question tag? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா she is a teacher. அவங்க ஒரு டீச்சர், சாரி டான்ஸர். இப்போ நம்ம தமிழில் கேட்குறப்போ அவங்க ஒரு டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு isn't she இல்லையானா ஆம்னு அர்த்தம், அவங்க டான்ஸர் தான். எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? இங்கே வேர்ப் வந்து ஈஸ். ஸோ ஈஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஸ்டின் டேக்கில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வரணும். நெகட்டிவ் வரப்போ நாட்டை வந்து ஷார்ட் ஃபார்மில் N'(N) T. ஸோ இன் C, subject is C. So how you frame question tag? You are writing the verb, then if it is positive statement write not, if it is negative statement not வந்து தேவையில்லை, then subject, then question mark. இந்த இது வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கணும். இந்த கேபிட்டல் லெட்டரில் இந்த மாதிரி போடக்கூடாது, இது ராங். ஸ்மால் லெட்டர் இன் C. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், இந்த கேபிட்டல் எஸ் போட்டு ஈஸ் அப்படின்னு வரக்கூடாது. திஸ் இஸ் ராங். யூ ஆர் யூஸிங் ஸ்மால் IS ஃபார்ம். திஸ் இஸ் கரெக்ட். ஸோ யூ see the example. Rani is a dog. இங்கே affirmative and if the statement is affirmative அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். For that you are using negative tag. For affirmative positive statement we are using negative tag. For example, Rani is a doctor. ராணி ஒரு டாக்டர். இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, அது இல்லையா அப்படிங்கிறது தான். அவங்க இல்லையா, அவங்க டாக்டர் தானே அப்படின்னு நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே வேர்ப் எது ஈஸ், ஸ்மால் IS அப்படின்னு எழுதிட்டு இது வந்து அஃபர்மேட்டிவ்ங்கிறது ஒன்று சிரமமாக இருந்தால் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இங்கே பாசிட்டிவாக இருந்தால் இங்கே நாட்டு போடணும். இன்ட் இது எப்படி படிக்கணும், இஸ்இன்ட். தென் சப்ஜெக்ட் வந்து ராணி, அப்போ ஃபீமேல் அப்படிங்கிறப்ப யூ ஆர் யூஸிங் ஷீ. ஏற்கனவே சொல்லியிருக்கிறது ஸ்மால் எஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும், மறக்காமல் இந்த கொஸ்டின் மார்க் போடணும். இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ் யூஸ் ஏ பாசிட்டிவ் டேக். இப்போ இங்கே நெகட்டிவ்னு எப்படி தெரிஞ்சது, நாட்டுன்னு வருது. தே ஆர் நாட் ஸ்டடியிங், இதுந்து சாரி ஆர் தே, அவங்க படிக்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படி தானே, இங்கே இல்லையாங்கிறத அப்படி தானே. ஸோ தேங்கிறது சப்ஜெக்ட். அப்போது வேர்ப் எது ஆர். ஸோ ஆர்னு பிகின் பண்ணிவிட்டு கேபிட்டல் ஆர் போட்டால் அது ராங். யூ ஆர் யூஸிங் ஸ்மால் ARE. தென் இங்கே நாட்டு இருக்கிறதுனால இங்கே நாட்டு வந்து வராது. ஸோ ஆரண்ட் அப்படின்னு எழுதுனா திஸ் இஸ் ராங். தென் சப்ஜெக்ட் என்ன தே. ஸோ ஆர் தே, அப்படித்தானே. தென் கொஷின் டேக்ஸ் என் அப் வித் ஏ பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன்கிறது எது, இப்போ பாய்ஸ்னு வருது. இந்த நவுனுக்கு இதனுடைய பர்சனல் ப்ரோனவுன் தே. தென் மை சிஸ்டர், இதனுடைய பர்சனல் ப்ரோனவுன் ஷீ. த ஓல்டு மேன், இதனுடைய பர்சனல் ப்ரோனவுன் மேன் அப்படிங்கிறதுனால ஹீ. ராணி நேம் வந்தால் ஷீ. ஸோ இந்த மாதிரி இந்த நவுனுக்கு, இந்த ஜென்ரல் நவுனுக்கு யூ ஆர் யூஸிங் பர்சனல் ப்ரோனவுன். தென் கொஸ்டின் டேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்டு இன் கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ். லைக் கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா சுருக்கிய வடிவம். டு நாட் அப்படின்னா வி ஆர் யூஸிங் டோன்ட். வில் நாட் அப்படின்னா won't. தென் ஈஸ் நாட்னா isn't. ஆர் நாட்னா aren't. ஷால் நாட்னா ஷான்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா யூ ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ.